ஃப்ரைடே மார்னிங் எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு குட்டியாக ஒரு கோலமும் அழகாக போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு பால் வாங்குறதுக்காக பால்வாலி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பாலம் அடுப்பில் வச்சுட்டு சாப்பாடுக்கும் அடுப்பில் வச்சுட்டேன். பால் அதுக்குள்ளே நல்லா பொங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா சாம்பாருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி குக்கரில் வச்சுட்டு ஒரு 5 விசிலுக்கு வச்சுட்டேன். அப்புறம் நானும் அப்படியே பூஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்து உட்கார்ந்தேன். நெல்லை வச்சாங்க இன்றைக்கி வீட்டில். அதையும் பார்த்துட்டு அப்படியே விவின் செய்கிறதையும் பார்த்துட்டு பூஸ்ட்டும் குடிச்சிட்டு தக்காளி சட்னியும் ரெடி பண்ணினேன். தக்காளி சட்னிக்கு ஆற வச்சுட்டு அப்படியே சைடில் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்குள்ளே தக்காளி சட்னியும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன். அப்புறமா சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாத்துக்கும் ஒன்றா தாளித்து விட்டுட்டேன். அதுக்குள்ளே இட்லியும் வெந்து வந்துடுச்சு. இட்லி நல்லா அழகாக சாஃப்டாக பூ போல் இருந்தது. இட்லியும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு டிஃபனும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்டோட டிஃபனுக்கு சாம்பார் வந்து 2 in 1 சாம்பார் தான், அதனால் சாம்பார், அதுக்கப்புறமா ஆம்லேட் எல்லாம் வச்சு ஹஸ்பண்டோட டிஃபனுக்கும் பேக் பண்ணிவிட்டு மார்னிங் சாப்பிட்றதுக்கும் வச்சு கொடுத்தேன். பிளேட்டை பார்க்கவே அவ்வளோ அப்பிடைசிங்காக இருந்துச்சு.